மேற்கு வங்கத்தில் 15 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த மம்தா பானர்ஜி தற்போது சொந்த கட்சியை பாதுகாக்க போராடி கொண்டிருக்கிறார். மேற்கு வங்க அரசியலில் என்ன நடக்கிறது? 2026 சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு திரிணாமுல் காங்கிரஸில் உட்கட்சி புசல் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. தலைமைக்கு எதிராக அதிருப்தி குரல்கள், மூத்த தலைவர்கள் மீதான தாக்குதல், 2 அணியாக பிரிந்த எம்எல்ஏக்கள், போலி கையெழுத்து மோசடி என முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மம்தா பானர்ஜி கடும் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளார். குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் சோவன்தேப் சட்டோபாத்யாயை எதிர்க்கட்சி தலைவராக்க மம்தா பானர்ஜி முடிவு செய்தார். ஆனால் அதற்கான ஆதரவு கடிதத்தில் தங்களது கையெழுத்து போலியாக போடப்பட்டுள்ளது என்று ரிதப்ரதா பானர்ஜி, சந்தீபன் சாஹா ஆகிய 2 எம்எல்ஏக்கள் புகார் கூறியதோடு கட்சித் தலைவர் மம்தாவுக்கு எதிராகவே தனி அணியை உருவாக்கினர். இதனால் இருவரும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டனர். இதற்கிடையே மம்தாவுக்கு எதிராக திரண்ட 59 எம்எல்ஏக்கள் ரிதப்ரதா பானர்ஜியை எதிர்க்கட்சி தலைவராக அறிவிக்க கோரி பேரவைத் தலைவர் ரதீந்திர போஸை சந்தித்து மனு அளித்தனர். இதற்கு பேரவைத் தலைவர் அனுமதி அளித்ததை தொடர்ந்து சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருக்கான அறையின் சாவி ரிதப்ரதா பானர்ஜியிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஒரு கட்சி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களில் 3/2 பகுதியினர் தனி அணியாக செயல்பட முடிவெடுத்தால் அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க முடியாது என்பதால் மம்தா பானர்ஜிக்கு நெருக்கடி அதிகரித்துள்ளது. மகாராஷ்டிராவில் சிவசேனாவை உடைத்து பாஜக ஆதரவுடன் ஏக்நாத் ஷிண்டே ஆட்சியை கைப்பற்றியது போல மேற்கு வங்கத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்காக அதே போன்றதொரு வியூகத்தை அதிருப்தி அணியினர் கையில் எடுத்துள்ளதாக அரசியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். ஆட்சியை இழந்ததோடு கட்சியின் அதிகாரமும் கை நழுவி செல்வதால் மம்தா பானர்ஜி கடும் அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.